ஓகே. ஸோ கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் எப்போ? முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992ல. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கணும்? 10 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த குழந்தையோட எத்தனை வயசு ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும்? 3 இயர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு கேர்ள் பேபியா இருந்தா எவ்வளவு, 2 கேர்ள் பேபியா இருந்தா 50,000. ஸோ 50,000 ஒரு பேபியா இருந்தா 2 பேபிக்கு வந்து 25,000 ஈச் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தோழி ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 23 ஜூலை. எஸ், 2023 ஜூலைல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்க? 2018-19ல. ஸோ இது மூலமாக தான் நமக்கு அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒன் ஸ்டாப் சென்டர் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? சக்கி 2015 ஜனவரி 22. ஏப்ரல் 1. எஸ், 2015 ஏப்ரல் 1ல. ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? Women and Child Development. எஸ், விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இதுக்கு ஃபண்டு பார்த்தீங்கன்னா 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து எது கூட மர்ஜ் பண்ணியிருக்காங்க இப்போ? மிஷன் சக்தி கூட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இருக்குது? 49. ஓகேவா? ஸோ இதில் ஓல்டு இதில் வந்து 48 இருக்கும். ஆக்சுவலாக 49 தான் வரும். பாலிசி நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 ஜான் 22ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்தாங்க? கடலூரில் கொண்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ் இதில் கவர் ஆகுது? Health and Family Welfare, Women and Child Education. ஓகே, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரு, விமன் அண்ட் சைல்டு, அதே மாதிரி எஜுகேஷன். ஸோ 3 வரும். எந்த வருஷம் வந்து நமக்கு இதுக்கு அவார்ட் கொடுத்துருப்பாங்க? 2019ல. ஸோ 2015ல கடலூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2018ல. ஸோ செக்ஸ் ரேஷியோ எவ்வளவுக்கு கம்மியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்டை வந்து டார்கெட் பண்ணுவாங்க? 918க்கு கம்மியாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சக்தி சதன் ஆர் ஸ்வதார் கிரே இந்த வருஷம் 2016. ஸோ இதுக்கு ஃபண்டு ஷேரிங் அப்படிங்கிறது 60:40 அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இதுக்கு இங்கே வந்து எவ்வளோ இயர்ஸ்ல வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம்? பாதிக்கப்பட்ட 3 to 5 இயர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1993. ஸோ டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க? 1 chairperson, 1+7+2 official. எஸ், ஸோ ஒரு சேர்பர்சன்ஸ், 7 நான் அஃபிஷியல், 2 அஃபிஷியல் வந்து இருப்பாங்க. ஸோ இது பிஒய்க்யூல கேட்டிருப்பாங்க இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் தலைவராக இருக்காங்க? எஸ், ஏஎஸ் குமாரி வந்து இருக்காங்க. ஸோ அதே போல் இவங்களோட டென்யூர் எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அடுத்தது ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், மாநில பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்கான மையம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? ஸோ இது 2022 தான். ஓகேவா? 22ல மிஷன் சக்திக்கு கூட வந்து இதை மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்த மாநில பெண்கள் வள மையம் ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன் எப்போ? 2014. இது வந்து பிஒய்க்யூல அப்ரிவேஷன் கேட்டிருப்பாங்க. SRCW அப்படின்னு கொடுத்து அப்ரிவேஷன் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணை தடை சட்டம் இருக்கு இல்லையா? ப்ராகிபிஷன் ஆஃப் டவுரி ப்ராகிபிஷன். ஸோ இதுக்கான தமிழ்நாட்டில் ரூல் எப்போ கொண்டு வந்தாங்க? 2004ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்டு இதுக்கு குடும்ப வன்முறை சட்டத்துக்கான ரூல் எப்போ கொண்டு வந்தாங்க? 2006. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆக்டுக்குமே அந்த ரூல் அப்படின்னா அந்த அடுத்த வருஷமே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 1-2 ஆக்டுக்கு மட்டும் ஒரு 2 இயர்ஸ் தள்ளி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு விடுதிகள் மற்றும் இல்லங்கள் சட்டம். ஸோ இந்த ஹாஸ்டல் ஆக்ட் அப்படிங்கிறது 2014. ஸோ அதுக்குமே ரூல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2015ல.
ஸோ தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1954. 1954ல கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாடு சமூக நல வாரியம். ஸோ இதோட முதல் தலைவர் வந்து யாரு? Muthulakshmi Reddy. எஸ், முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இதுவுமே பிஒய்க்கு தான். தமிழ்நாடு சமூக நல வாரியத்தை பற்றியே தனியாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், 15 அஃபீஷியல், 15 நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த எஜுகேஷன், ட்ரைனிங்கு, அவேர்னஸ்ஸு, ஸோ குடும்ப நல ஆலோசனை, ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்க. இதான் இவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது. அடுத்த பெண் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான விருது எப்போலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? எந்த வருஷம்? 2018ல இருந்து கொடுக்குறாங்க. என்ன டேட்ல கொடுப்பாங்க? January 24 Jan 24. National Girl Child Day. எஸ். ஸோ தேசிய பெண் குழந்தை தினம். அதே போல இது வந்து நமக்கு எத்தனை வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க? 18. ஓகே. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க? 1 lakh. 1 லேக்குக்கான செக் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ தமிழ்நாடு பெண் குழந்தை பாதுகாப்பு தினம் எப்போ? February 24 February 24. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஔவையார் அவார்டு வந்து எப்போலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 2012ல இருந்து. என்ன டேட்ல கொடுப்பாங்க? March 8. மார்ச் 8ல. ஸோ சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இது பண்றவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு கேஷ்? 1.5 lakh. எஸ், 8 கிராம் கோல்டும் 1.5 லேக்ஸ் அமௌண்ட் அந்த செக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ 2025ல யாருக்கு ஔவையார் அவார்டு கொடுத்துருப்பாங்க? Yashoda Yashoda சண்முகம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2012ல யாருக்கு கொடுத்தாங்க? Saradi. Parthasarathy. ஒய்ஜி பார்த்தசாரதி. 2024ல பாமா, ஃபாஸ்டினா சூசைராஜ் அப்படிங்கிற பாமா, அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வாழ்வொளி திட்டம். ஸோ உஜ்ஜவாலா 2007, ஐசிடிஎஸ் 1975. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஐசிபிஎஸ் 2009ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் இந்த ஐசிடிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் பிள்ளைங்க வந்து கவர் ஆவாங்க? 11 to 14. 0 to 6 வருவாங்க. 11 to 14 பள்ளி செல்வா, அடலசன்ட் கேர்ள்ஸ் Pregnant வருவாங்க. women, Yes, lactating pregnant women, mothers. lactating women, பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள். ஓகே. ஸோ 2020ல வந்து குழந்தை திருமணம், வளரிளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறித்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கீம் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு தெரியுமா? என்னதுமா? குழந்தை திருமணம். ஸோ இந்த சைல்டு மேரேஜ், அதுக்கப்புறம் இந்த அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு எதிரான இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இளந்தென்றல் பெட்டகம். ஓகேவா? இளந்தென்றல் பெட்டகம் 2020. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ஆலோசனை மையம், ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கும். 83. எஸ், 80. அதுல தப்பா இருக்கும். 83. Court தானே ma'am எஸ், 84. கோர்ட் வந்து 84, சென்டர் வந்து 83. ஓகேவா? அதுல மாத்தி கொடுத்துருப்பாங்க. சென்டர் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கோர்ட் வந்து 84 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ் ஹெல்ப்லைன் என்ன? 181 181 அப்படிங்கிறது. 144 எஸ், 1091 14490. 1515 எஸ், 1515. 104 102 102 வரும். ஸோ அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் எப்போ கொண்டு வந்தாங்க? 24. 2024ல. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான தேசிய மாநில கொள்கை 21 21. கைம்பெண்கள், தெருவோர குழந்தைகள் 22 22. மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் 23. டிரான்ஸ்ஜெண்டருக்கு 25. 25 ஓகே. ஸோ தமிழ்நாடு விடோஸ் அண்ட் டெஸ்டியூட் விமன் வெல்ஃபேர் போர்டு 2022. 2022. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம்
ஸோ இதோட தலைவரா யார் இருப்பாங்க? சோசியல் வெல்ஃபேர், எஸ், Minis- சோஷியல் மகளிர், மகளிர் சமூக உரிமைத்துறை நலன் அமைச்சர் வந்து இருப்பாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். குறைதீர்ப்பு அலுவலர் யாரு? district social welfare எஸ், officer. டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். ஸோ மகளிர் காவல் நிலையங்கள் எப்போ வந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷன் 1992, 1992. 1992. ஸோ இதுவே விமன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 73. 1973ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் அக்கா திட்டம் எப்போ? 2022. 22. 2022. கோயம்புத்தூர், ஓகே, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல introduce government பண்ணாங்க. அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் எப்போ? 87, 87ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுய உதவி குழு 1989, 89 தர்மபுரி. எங்க வச்சு? தர்மபுரி. அதை தர்மபுரி, வந்து அந்த லிங்க் பண்ணது பேங்க் கூட லிங்க் பண்ணது 92, 92ல. ஓகே. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் எப்போ? 2011, 2012-13. ஸோ ஃபண்ட் எவ்வளவு ஷேர் பண்றாங்க? 60-40, 60:40. தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2050 ஆமா. ஓகே, இது இயர் கொடுக்கலவங்க. ஸோ இதுக்கு ஃபண்ட் எவ்வளோ ஷேர் பண்றாங்க? அது எஸ், அதுவும் 60:40 தான். ஓகே. ஸோ இந்த என்ஆர்இடிபி வந்து எந்த பேங்க் கூட சேர்ந்து பண்றாங்க? World Bank, World Bank. பேங்க் கூட. ஸோ தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா ஏஜ் லிமிட் என்ன? 15 to 18 to 35, 35. 50 to 15 to 35. ஸோ அது 18 தப்பு. 15 to 35. மகளிர் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1997, 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தொழிலடங்கு ஸ்கீம் எப்போ? 2022, 2022. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நான் மெட்ரோ ஏரியாஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? மெட்ரோ ஏரியா இல்லாமல் நான் மெட்ரோ ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களை தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ டான்சிம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2018, 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிஎன் ரைஸ் எப்போ? 2024, 2024. யார் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறா? World Bank, வேர்ல்டு பேங்க். ஓகே. ஸோ தமிழ்நாடு வி சேஃப் 24, 24. 24. ஸோ இப்போ ரீவம்ப் வந்து 2026 ஜான்வரியில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட திட்ட காலம் வந்து எப்போலேருந்து எப்போ வர? 24 to 29, 24 to 29. 24 to 29 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீட்ஸ் எப்போ? 2012, 2012 to 13. ஓகே, நீட் எக்ஸாம் வந்து 12th படிக்கும்போது எழுதுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்போம். ஓகேவா? 2012 to 13. ஓகே. ஸோ டிபிஎஸ்பி எதில் ஸ்டார்ட் ஆகும் ஆர்டிக்கல்? 36, Definition of state. எஸ், 36 to 51 வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எந்த மூணா ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க? சமதர்மம், Socialist, Gandhian and New Intellectual Liberate. ஸோ சமதர்மம், காந்தியன், அந்த அறிவுசார் இது இல்லையா, சோஷியலிஸ்ட், காந்தியன், லிபரல் இன்டெலெக்சுவல், தாராளமயமாதல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு பப்ளிக் அசிஸ்டண்ட் வந்து எந்த ஆர்டிக்கல்? செக்யூர் ரைட் டு ஒர்க் 41. 41. ஓகேவா? நிதியுதவி கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஓல்டேஜ் வயதானவர்கள், அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாதவங்க, மாற்றுத்திறனாளிகள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கான அந்த நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 41 படி சொல்லியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப் இதில் 42. 42ல செக்யூர் லிவிங் வேஜ் வாழ்வைக்கேற்ற ஊதியம் 43. 43ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளோட அந்த ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் 39. E, எஃப் E.
எஃப் ஓகேவா? ஸோ 39ல எஃப் எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க? ஹெல்த்தி டெவலப்மெண்ட் 42nd amendment. 42nd 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ், ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது 38 எப்போ ஆட் பண்ணாங்க? 44th Constitutional Amendment 80. 44th 1978ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 36th ஆர்டிகல் என்ன சொல்லும்? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ பார்ட் 4 பார்ட் 3லலாம் என்னெல்லாம் இருக்குதோ ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. 37ல என்ன சொல்கிறாங்க? ஓகே, ஸோ டிபிஎஸ்பியோட பயன்பாடுகள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது லா மேக் பண்ணும்போது இதை வந்து மனசில் வச்சுட்டு தான் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது டு ரைஸ் லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் 47 வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும், அதுக்கு வந்து அந்த ஒரு நியூட்ரிஷன் இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது 47ல சொல்லியிருப்பாங்க. டு ப்ரொமோட் த எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டிஸ் 46. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிங்க்கு ட்ரக்கு இதெல்லாம் இருக்குல்ல இன்டாக்சிகேட்டிங் 47. ஸோ அதே மாதிரி ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் இதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணுறது 48. ஸோ ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 43 ஓகேவா? வெறும் 43. யூனிஃபார்ம் சிவில் கோட் 44. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 45. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 48ல ஏ. ஓகே, ஸோ இந்த நீதித்துறையிலேருந்து நிர்வாகத்துறையை பிரித்தது 50. 50. ஸோ இந்த நினைவு சின்னங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது 49. சர்வதேச அமைதி உறவு தொடர்பானது 51ல சொல்லியிருப்பாங்க. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து அமைக்கணும் அப்படிங்கிறது 40. ஸோ ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி 39ல கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட், நிர்வாகத்துல ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் 43ல ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் ஏ. ஓகே, ஸோ இதான் வந்து டிபிஎஸ்பி ஆர்டிக்கல். ஸோ நாளைக்கு வந்து இது 1லேருந்து 51 வரைக்கும், சரியா? ஃபுல்லா ஓகே. ஃபுல் வைவா ஓகே, சரி. அதுல டைம் இருந்தா கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபுல்லா கேसेस எல்லாம் இருக்கு ஃபுல்லா. ஆமா, ஓகே, மறந்துட்டேன். ரைட்.